ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1680வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி. அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து. அதிலே 10 அவதாரங்கள் செய்த எம்பெருமான் தான் திருக்கண்ணபுரத்தில் வந்து உகந்து எழுந்தருளி இருக்கிறான் என்று கூடக்கூடிய 8ஆம் திருமொழி. அதனுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படும் அவதாரம் ராமாவதாரம். ராமாவதாரத்தை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அனைவரும் நன்கு அறிந்த ராமாவதாரம். ராமாவதாரம், ராமனுடைய புகழ் எல்லாம் மிக்க பிரசித்தமானது. அவன் பிறந்த அயோத்தியிலே மீண்டும் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து சேர்ந்த வரலாறும், அந்த கோவில் விமரிசையாக கட்டப்பட்டு அங்கே குடிபுகுந்த ராமன், அதை பற்றியெல்லாம் அனைவருமே இந்திய நாட்டிலே, பாரத நாட்டிலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமாவதாரம் தான் இந்த பாசுரத்தில் பேசப்படுகிறது. எல்லா தடைகளையும் போக்குவதனோடு அமையாமல் தன்னையே நாளும் நான் வணங்கும்படி தன் இறைமை தோற்ற வந்தவன் என்று இந்த பாடலில் சக்கரவர்த்தி திருமகனை நினைக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் தான் வணங்கும்படியாக தன்னுடைய இறைமை தோற்ற வந்தவன் ராமபிரான் என்று நினைக்கிறார். அப்படி ராமபிரானாய் வந்தவன் தான், அவதரித்தவன் தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்கிறார். வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய்த் தோன்றி, வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய்த் தோன்றி, வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டோட வெம்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை, நம்பரன்றால் நம் தலைவன், நம் சுவாமி, செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தண் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்கிறார். வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய்த் தோன்றி, வெய்ய சீற்ற கடி இலங்கை குடிகொண்டோட வெம்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தன் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே. காணல் என்றால் நெய்தல் நிலம், காணல். கைதை என்றால் தாழை நிறைந்திருக்கின்றது. இலங்கை என்பது இலங்கை வாசிகளுக்கு, இலங்கையில் இருந்த மக்களுக்கு, இலங்கை உள்ள மக்களைத்தானே அளித்தான், அந்த ஆகுபெயராக வந்திருக்கிறது, இடவாகு பெயர். சமத்து என்றால் போரிலே என்று பொருள். வையமெல்லாம், இந்த உலகமெல்லாம் தன்னை வணங்க, தான் யாரையும் வணங்காத அளவிற்கு வணங்க வேண்டாதவனாய், சக்கரவர்த்திக்கு திருமகனாய் தோன்றி, வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு ஓட, தன் இனிய சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு சென்ற ராவணனை வெல்வதற்காக இலங்கையை அழித்தவன், கோபம் கொண்டு அந்த போரிலே போர் செய்து வெம்போர் நம்பரனை, நம் தலைவனை, செழுந்தண் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. அப்படிப்பட்ட தாளை மலர்கள் நிறைந்த அந்த கண்ணபுரத்திலே கண்டுகொண்டேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய்த் தோன்றி, வெய்யசீற்ற கடியிலங்கை குடிகொண்டோட வெம்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தண் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேன். உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து திருவடிகளிலே விழுந்து வணங்க, தான் ஒருவரையும் வணங்க வேண்டும்படி இல்லாத அரசர்க்கு அரசனாய், சக்கரவர்த்தியாய், ராமபிரானாய் திரு அவதரித்து, கொடிய கோபத்தை உடைய இலங்காவாசிகள், அரண்களை உடைய இலங்கையில் இருந்த அரக்கர்கள் குடும்பத்தோடும் யமலோகத்திற்கு ஓடிச் செல்லும்படியாக கொடிய போர்க்களத்திலே கடுமையான போர் நடத்திய பெருமானை, குளிர்ந்த நெய்தல் நிலத்தை உடையதும்
மணம் மிக்க தாளைகளை வேலியாக உடையதுமான திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன். ஸ்ரீ தசரதனுக்கு புதல்வனாய் ராமனாய் தோன்றிய பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவிக்கப் பெற்றேன் என்கிறார். அனுகூலர்களோடு பிரதிகூலர்களோடு வாசியர எல்லோரும் ராமபிரானை வணங்கும்படியாக இருக்குமே அல்லது. ராமபிரான் அவதரித்தான், ராமபிரான் அயோத்தியிலே இருந்தான். அனுகூலர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அனைவருமே வணங்கும்படியாக இருந்தான். ஆனால் அந்த பெருமான் வணங்குவதற்குரிய பிறர் ஒருவரும் அப்போது இல்லை என்பதால் வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி என சொல்கிறார். இந்த அவதாரத்திலே இருபிளவாய் பிளந்து இரு பக்கங்களிலும் 2 துண்டாக விழுந்தாலும் விழுவேனை அல்லாமல் ஒருவர் காலில் தலை சாய விழமாட்டேன் என்று வணங்காமுடி மன்னனாய் இருமாந்திருந்தவன் ராவணன். அவன் ஒருவனே போலும். அவனை குடும்பத்தோடு களைந்தொழித்தமை 2.5 அடிகளில் கூறப்பட்டது. கைதை என்றால் கேதகி, கைதை என்றால் தாளை என்று பார்த்தோம். அது கேதகி என்னும் வடசொல்லின் சிதைவு என்று சொல்லப்படுகிறது. இனி இங்கே ராவணனை பற்றி சொல்லும்போது அவன் உடல் 2 பிளவாக பிளந்து இரு பக்கங்களிலும் 2 துண்டமாக விழுந்தாலும் விழுவேனே அல்லாது ஒருவர் காலில் தலை சாய விழமாட்டேன் என்று வணங்காமுடி மன்னனாய் இருமாந்திருந்தவன் ராவணன். அப்படி என்றால் முதலிலே சொன்னது என்ன ஆயிற்று? வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி என்று. இவன் மட்டும் விதிவிலக்கு போல் இருக்கிறது, ராவணன் மட்டும் விதிவிலக்கு போல் இருக்கிறது. அதனால் அவன் அழிந்து பட்டான். மேலும் ராமனை பற்றி ராவணன் அறிந்திருக்கவில்லை. அதனால் அவன் வணங்காமல் இருந்து, முதலே தெரிந்திருந்தால் வணங்கியிருப்பானோ என்னவோ தெரியவில்லை. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு ஓட வெம்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை. விரும்பியவர் விரும்பாதவர் என்ற வேறுபாடு நீங்க தன்னை எல்லோரும் வணங்க தான் ஒருவரையும் வணங்காத அரசனாய் தோன்றி வெவ்விய கோபத்தையுடைய அரண் காவலை உடைய இலங்கையில் உள்ளவர் உறவினரையும் அழைத்து கொண்டு ஓடும்படியாக போர்க்களத்தில் வெவ்விய போரை நிகழ்த்திய நம்முடைய பெருமானை. வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னராய் தோன்றி வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு ஓட வெம்சமத்து செய்த வெம்போர் வம்பரனை நம்பரனை நம்பரன் நம் சுவாமியை நம்முடைய பெருமானை. செழுந்தன் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரம். அழகிய குளிர்ந்த, தன் என்றால் குளிர்ச்சி, அழகிய குளிர்ந்த நெய்தல் நிலத்தையும் நறுமணத்தையும் உடையதான தாளையையும் வேலியாக உடைய திருக்கண்ணபுரம். தாளை மலருக்கு அவ்வளவு மனம். தாளம்பூ என்று தாளம்பூவை எடுத்து ஒரு புத்தகத்திலோ ஒரு இதிலோ வைத்துவிட்டால் வீடு முழுக்க மணந்து கொண்டே இருக்கும் தாளம்பூ. தாளம்பூக்கு அவ்வளவு மனம் நிறைவு. அந்த தாளையை வேலியாக உடைய திருக்கண்ணபுரம் என்றால் திருக்கண்ணபுரம் அனைத்துமே முழுக்க முழுக்க மணந்து கொண்டுதானே இருக்கும். அதைத்தான் சொல்கிறார். மனம் நாரும். நாரும் என்றால் நாத்தம் அல்ல, நாம் சொல்லும் நாத்தம் அல்ல. நாரும் என்றால் மணக்கும் என்று பொருள். அது திரிந்து தவறான பொருளிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. செழும் தன் காணல் மனம் நாரும் கைதை வேலி கண்ணபுரம். அப்படிப்பட்ட கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேன். அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார். அந்த கண்ணபுரத்திற்கு என்ன சிறப்பு? ராமன் வந்து இருக்கக்கூடிய இடம், ராமன் வந்து உகந்து அருளி இருக்கக்கூடிய இடம். அவன் அரக்கர்களையெல்லாம் அழித்து இலங்கையில் இருந்த அரக்கர்களையெல்லாம் அழித்து யமபுரத்திற்கு ஓடவிட்டவன். அப்படிப்பட்டவன் அவன். சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தி. அப்படிப்பட்டவன் வந்து நமக்கெல்லாம் அருள்வதற்காக, அடியார்களை காப்பதற்காக திருக்கண்ணபுரத்திலே வந்து உகந்து எழுந்தருளி இருக்கிறான் என்று கூறுகிறார். அவரை வணங்கி அவரை சேவித்து உய்வோம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி வெய்ய சீற்ற கடி
இலங்கை குடிகொண்டோட வெம்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தண் காணல் மனம் நாரும் செய்தை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்று ராமாவதார சிறப்பை சொல்லி, அந்த ராமாவதாரம் அந்த சக்கரவர்த்தி திருமகன் வந்து உகந்தருளி இருக்கக்கூடிய இடம் கண்ணபுரம் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுர அனுபவத்துடன், அடுத்த அவதார மகிமையுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத் எம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.